டிவிகே கட்சி உறுப்பினர். நான் வந்து விஜய் கட்சியில் இருக்கேன். விஜய் சார் பெண்கள் கொண்டுனா கண்டிப்பாக சேரன். சிங்கப்படை பெண்கள் பாதுகாப்புன்றாங்க, ஸ்டேஷனில் ஆனால் அந்த ஸ்டேஷனில் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கவே வரமாட்டேன்றாங்க. முதலமைச்சர் விஜய் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை அறிமுகப்படுத்தினார். இந்நிலையில் சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை தொடர்பு கொண்டு புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பெண் ஒருவர் கண்ணீருடன் பேசிய வீடியோவை நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோவில் பேசியுள்ள பெண் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தாவேக நிர்வாகி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். தனது மகளின் கணவர் தொடர்ந்து தன்னையும் தனது தாயையும் ஆபாசமாக திட்டி மிரட்டுவதாகவும் இது குறித்து சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை தொடர்பு கொண்டதை அடுத்து வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் தெரிவித்தார். ஆனால் புகார் அளித்த பிறகும் காவல்துறையினர் நேரில் வந்து விசாரணை நடத்தவில்லை என்றும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார். இது குறித்து கேட்டபோது உங்கள் மகள்தான் நேரடியாக புகார் அளிக்க வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்ததாகவும் அந்த பெண் கூறியுள்ளார். மேலும் நான் தாவேகாவை சேர்ந்தவள், பெண்களுக்கு பிரச்சனை என்றால் விஜய் சார் கண்டிப்பாக உதவுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த வீடியோ அவரிடம் சேரும் வரை பகிருங்கள் என கண்ணீருடன் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உங்களுக்கு தெரியும், டிவிகே சசிகா பேசுகிறேன். இந்த மாதிரி நான் வீடியோலாம் நான் போட்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் நொந்து போயிருக்கேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு வீட்டுக்கார்ட்ட நம்ம திட்டு வாங்கலாம், கூட பிறந்தவங்ககிட்ட நம்ம திட்டு வாங்கலாம். அதே வந்து ஒரு மருமகன், அதாவது பொண்ணோட புருஷன்கிட்ட யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்டு திட்டு வாங்குவாங்களா? ரொம்ப நொடிக்கிறான், எங்களை ஆக்வர்டாக பேசுகிறான். இது ரிலேட்டடாக நாங்கள் வந்து இன்றைக்கி சிங்கப்பெண்கள் படையில் நான் வந்துட்டு ஃபோன் பண்ணேன். நாங்கள் வந்து சேலம் வாழப்பாடி தான். இந்த மாதிரிலாம் பண்ணுறா, குடிச்சிட்டு எல்லாம் ரொம்ப ஆக்வர்டாக பேசுனா, தகாத வார்த்தைகள்லாம் பேசுனா, நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து வாழப்பாடி ஸ்டேஷனுக்கு வந்து சொன்னாங்க. வாழப்பாடி ஸ்டேஷனில் நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் கூட, வாய்ஸ் ரெக்கார்ட் கூட நான் போட்டிருக்கேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணி. இது வரைக்குமே நான் சொல்கிறேன் திருப்பி, அவன் ரொம்ப ராவடி பண்ணுறான், ஆக்வர்டாக பேசுகிறான், கொஞ்சம் வாங்கன்னு சொன்னால் அந்த எஸ்ஐ என்ன சொல்கிறாரு, அப்படியெல்லாம் வர முடியாது, அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணுறாங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், தயவு செய்து நான் டிவிகே கட்சி உறுப்பினர். நான் வந்து விஜய் கட்சியில் இருக்கேன். விஜய் சார் பெண்கள் கொண்டுனா கண்டிப்பாக சேரன். அந்த பையனை நான் அவ்வளோ ஒரு இதுன்றான். தயவு செய்து இந்த வீடியோவை ராஜ்மோகன்லேருந்து ஆனந்த் சார்லேருந்து நம்ம விஜய் சார் ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. எங்கள் அம்மா வீட்டுக்காரனே இறந்துட்டாங்க, எங்கள் தம்பி இறந்துட்டாங்க. நான் சரியான ஒரு போல்டுன்னா நானே அழுகிறேன். நான் பாலிமர் சேனலில் வேறு நான் ஒர்க் இருக்கேன். இவன் அப்படி பேசினா தயவு செய்து உலகம் ஃபுல்லாகவே இது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சிங்கப்படை பெண்கள் பாதுகாப்புன்றாங்க, ஸ்டேஷனில் ஆனால் அந்த ஸ்டேஷனில் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கவே வரமாட்டேன்றாங்க. நைட்டுன்னா உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள் நீங்கள். இந்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் விஜய் ஆண்டனி பகிர்ந்ததை தொடர்ந்து அது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது குறித்து பலரும் அந்த பெண்ணுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதுடன் புகார் கிடைத்த பின் காவல்துறையினர் நேரில் சென்று விசாரணை நடத்தியிருக்க வேண்டும், ஏன் அவ்வாறு செய்யவில்லை என்று கேள்வியையும் எழுப்பி வருகின்றனர். பலர் முதலமைச்சர் விஜய் சாருக்கு எதிராக இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி இந்த பதிவை இட்டுள்ளார் என மோசமாக அந்த பதிவின் கீழ் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இதனால் இணையத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விஜய் ஆண்டனி தனது எக்ஸ் தள பதிவை டெலீட் செய்துள்ளார்.